ஹாய் வணக்கம். ஸோ நம்ம வந்துட்டு டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு டெஸ்ட் 3 போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் இதற்கான தாமதத்தை வந்து பொறுத்துக்கோங்க. நம்மளோட சைடில் அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம வந்துட்டு ஒரு ஆப் ஒன்று பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு டெஸ்ட் அண்ட் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதெல்லாம் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணுற ஒர்க்கில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிலே. பட் எக்காரணம் கொண்டு இதற்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்துடும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் கிளியராக இது பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டுனா ஒன்ஸ் நம்ம ஆப் ஷிஃப்ட் ஆகும்போது வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நீங்கள் ஆப்பில் பார்த்துக்கலாம். அண்ட் இல்லை அப்படின்ட்டுனா யூடியூப்பில் 1 ஆர் 2 வீடியோஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற ஐடியாவில் இருக்கும். ஸோ அப்போது எவ்வளோ தூரம் நம்ம யூடியூப்பில் கொடுக்குறோமோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன வீடியோஸ்லாம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம். அண்ட் பர்டிகுலராக இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்லிடணும். இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறதுனால இதில் மட்டும் நான் கொஞ்சம் நிறைய பேசிடுறேன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அது என்ன அப்படின்ட்டுனா வெரி பர்டிகுலராக இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன? விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ லா ஆஃபீஸர் அட்டார்னி ஜெனரல் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிகல் 76. இப்போது இதுக்கு வந்துட்டு அட்டார்னி ஜெனரல்னால் யார்? தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா யார்? அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன சம்பளம்? சேலரி என்ன? மாநிலத்தில் இது மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரோட பேர் என்ன? அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன? அண்ட் அட்வொகேட் ஜெனரலுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது? இவரோட பதவி காலம் டென்யூர் அப்படிங்கிறது எவ்வளோ நாள்? குடியரசுத் தலைவர் பார்த்து முடிவு பண்ணுவாரா? இல்லை அதுக்குன்னு 5 வருஷம் 6 வருஷம் ஏதாவது பதவி காலம் இருக்கா? இவர் பார்லிமெண்ட்டில் பங்கெடுத்துக்கலாமா இல்லையா? அப்படி பார்லிமெண்ட்டில் பங்கெடுத்துக்கிட்டாலும் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா? ஓட் பண்ணக்கூடிய உரிமை இருக்கா இல்லையா? இது மாதிரி ஒரு டாப்பிக்குள்ளேயும் ஃபர்தராக நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி அந்தளவுக்கு ரொம்ப பெருசு, கடலாட்டம் இருக்குது. இப்படி நம்ம ஒரு கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் இட் வில் டேக் மோர் டைம். நம்ம வந்துட்டு ஒரு கொஸ்டினையும் குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி போயிடும். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு இப்போ 75 கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் சொல்லணும். ஸோ அதுதான் கிளாஸ். இப்போ நீங்கள் பாலிட்டி கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா இந்த பாலிட்டி கிளாஸில் நம்ம வந்துட்டு இந்த சப்ஜெக்டை கிளியராக கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டு போடும்போது இது ரிலேட்டடாக இந்த மாதிரி சேலரி எவ்வளோ இவருக்கான அந்த டென்யூர் இருக்கா இல்லையா? பார்லிமெண்ட்டில் வந்துட்டு இவர் பங்கெடுக்கலாமா இல்லையா? இவர் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இதில் ஓட் பண்ணலாமா இல்லையா? இதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கிளாஸில் சொல்லும்போது நீங்கள் அதை வந்துட்டு கிளியராக அட்டன் பண்ணிவிட்டு கவனிச்சுட்டு அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்ட்டுனா ஈஸியாக புரியும். இல்லை அப்படின்ட்டுனா புக்கில் அதை எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். டெஸ்ட் பேட்ச் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணும்போது இப்போ வந்துட்டு இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா இதில் எக்ஸ்ட்ராவாக இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு பேனா பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணி இதை ஃபுல்லாக எழுதி வச்சுக்கணும். ஒன்ஸ் அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நோட்ஸு. நீங்கள் அதை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரிவிஷனாக வந்துட்டு பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணாதீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர் வந்து நேராக டெஸ்ட் பேட்சுக்குள்ளே வந்தீங்க அப்படின்ட்டுனா என்னன்னே புரியாத மாதிரி இருக்கும். லா ஆஃபீஸர்னால் என்ன? அட்டார்னி ஜெனரல்னால் என்ன? இது எப்படி படிக்கிறது? இதுக்கு ஏன் இந்த ஆன்சர் சொல்கிறாங்க? என்ன ஏதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் ஊரில் இருக்கிறதுல பெஸ்ட் இன்ஸ்டியூட் எதுன்னு சொல்லி நல்லா தேடி அதுக்கு நிறைய உழைப்பை போட்டு எல்லார்ட்டையும் ஃபீட்பேக் கேட்டு அதை ப்ராப்பராக வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி போய் ஜாயின் பண்ணி படிச்சிருங்க. இல்லையா நீங்கள் ஓனாக புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை வாங்கி வச்சு படிச்சிருங்க. அப்படியும் இல்லையா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல மெட்டீரியலாக தேடி உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே எல்லாரையும் கேட்டு ஒரு நல்ல மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணி அந்த மெட்டீரியலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச் எழுதுனீங்க அப்படின்ட்டுனா தான் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக தெரியும். டெஸ்ட் பேட்ச் வந்து புரியும். நீங்கள் நேரடியாக ஒரு ஃப்ரெஷராக இருந்துக்கிட்டு நேரடியாக வந்து டெஸ்ட் பேட்ச்லேருந்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்தா கூட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனில் இப்போ அட்டார்னி ஜெனரல் பற்றி முழுமையாக நம்ம வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிளாஸ் அப்படின்ட்டுனா அதில் வந்துட்டு அட்டார்னி ஜெனரல் பற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறோன்னா அதை முழுமைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க முடியல. அவ்வளோ தூரம் கொடுத்தனா டைம் கன்சைன்ஸ் இருக்குது அண்ட் அது ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு தான் கிளாஸு. நீங்கள் நம்மக்கிட்ட பாலிட்டி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்ட்டுனா கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் ஃபுல்லாக நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும். ஸோ அப்படியே ஜிஎஸ் கிளாஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஆன்லைனில் படிச்சிட்ட பிறகு வந்து இந்த டெஸ்ட்டை எழுதுனீங்கன்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் எல்லாம் புரியும். இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை எழுதுங்க புரியும். ஒரு நேரடியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இந்த டெஸ்ட் அப்ரோச் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒரு சிலர்கிட்டருந்து நான் அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். இந்த கொஸ்டினை எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நம்ம ஏன் வெறுமனே ஆன்சர் கீ மட்டும் தான் கொடுக்க முடியுது அப்படின்ட்டுனா ஏன்னா இது ஒரு டெஸ்ட் பேட்ச்சு. இதுக்கான ஆன்சர்ஸ் தான் கொடுக்குறோம். இது டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் சப்ஜெக்ட்டில் நாலேஜ் இருக்கவங்க டெஸ்ட் பேட்ச்சுக்கு வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க, புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டு சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்ட்டுனா கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது அதை அடாப்ட் பண்ணிக்கிறது கடினமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு லேக் ஆகாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா தெளிவாக படிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது.
அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நம்மளால் படிக்க முடியாது. நீங்கள் அதற்கான பெஸ்ட் மெட்டீரியல் எது, உங்களுக்கான பெஸ்ட் மெட்டீரியலாக எது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உழைப்பை போட்டு தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ உங்களோட பெஸ்ட் மெட்டீரியலை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு படிங்க. இல்லையா ஏதாவது ஒரு பக்கம் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஈவன் நம்மக்கிட்ட கூட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்து படித்து கதையை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்தீங்க அப்படின்ட்டுனா படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை படிச்சிங்கன்னா அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியும். ஆக்சுவலாக இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியும். அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆன்சர் கீ வீடியோவில் இப்போவே வந்துட்டு கொஞ்சம் நான் ஜென்ரலாக பேச போய் கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துக்கு மேலே ஜென்ரலாக பேசி வச்சிட்டேன். ஸோ அப்போது அது மாதிரியான சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறதுனால சில டிஸ்க்ளைமர்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறேன். அண்ட் மற்றபடி கொஞ்சம் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்க, யார் ஃபஸ்ட் மார்க் எடுத்தீங்க, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அனலைஸ் நம்ம பெருசாக பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு மெச்சூரான ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம். மெச்சூர் இன் த சென்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்ட்டுனா, நீங்கள் படிச்சிங்களா இல்லையா, அதில் யார் ஃபஸ்ட்டு மார்க்கு, முழுசாக வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுறீங்களா இல்லையா, இல்லைனா வந்து அந்த அந்த டெஸ்ட்டை 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து மேற்பார்வை பார்க்க முடியல. அண்ட் மோரோவர் இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அதற்கான ஆன்சர் கீஸை மட்டும்தான் கொடுக்க முடியுது. ஸோ அதை நீங்கள் தான் வந்துட்டு ஸ்டெப் எடுத்து பண்ணணும். இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸாக ஒரு 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 நல்ல எனர்ஜியோட சொல்கிற வேலையெல்லாம் ப்ராப்பராக முடித்து வேகமாக படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்டை பார்க்குறதே கஷ்டம். ஸோ இதில் நான் படிக்க மாட்டேன் அல்லது வந்துட்டு 3 மணி நேரம் டெஸ்ட் எழுத மாட்டேன், இல்லை ஓஎம்ஆரில் ப்ராப்பராக ஷேர் பண்ணி பார்க்க மாட்டேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கம்பல் பண்ணி இல்லை ப்ரெஷர் பண்ணி படிக்க வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு இங்கே நேரம் இருக்காது. ஏன்னா இன்னும் அடுத்து ஒரு 60 நாள் கூட இல்லை. ஸோ அப்போ இருக்கிற 60 நாளில் படிக்கிறவங்களுக்கு தேவையான மெட்டீரியலை கொண்டு போய் சேர்த்திட்டோம்னாவே பெரிய விஷயமா இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த ரேங்க் எவ்வளோ என்ன அந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணலை. ஸோ அது வந்து உங்களோட ஒரு ஒரு ஓன் ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு ஓஎம்ஆரில் எழுதுங்க. அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மஸ்ட் ப்ராக்டிஸு. அதில் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ் தான். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம ஆன்சர் கீக்கு போயிடலாம். டக்குன்னு ஆன்சர் கீ முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி ஆர்டிகல் 76. இப்போ ப்ரீஆம்பிள் அப்படிதான். நீங்கள் வந்துட்டு கொஸ்டினை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 பேரை சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா ப்ரீஆம்பிள்னா என்ன, யார் கொண்டு வந்தா, முதல்ல இதோட ரெசல்யூஷன் யார் பேசினா, எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் அப்படியே இது கூட சேர்த்து வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பல்கிவாலா. முகவுரை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறியவர் வந்துட்டு திரு பல்கிவாலா அவர்கள். ஏன்னா இன்னொரு கொஸ்டின் இதில் கேட்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாரோஸ்கோப் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் த வேர்ட் செக்யூலர் சோசியலிஸ்டிக் அண்ட் இன்டெக்ரல், இது வந்துட்டு தமிழில் சில மிஸ்டேக் இருக்குது. இந்த மிஸ்டேக் வரக்கூடாது, என்னோடய மிஸ்டேக் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்துட்டு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துறதுக்கான காரணமே இந்த மாதிரி கொஸ்டினில் இருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸை வந்துட்டு சரி பண்ணிக்கணுங்கிறதுனால தான். ஸோ வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனை கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துருங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸே எக்காரணம் கொண்டு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் 2x 1.5xன்னு ஏதாவது ஒன்றில் வச்சு கூட அந்த ஆடியோ ஒரு முறை கேட்டுருங்க. அது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது 1 or 2 டைப்பிங் மிஸ்டேக் இருந்தது அப்படின்ட்டுனா அதை வந்துட்டு கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரக்கூடாது, பட் அது வந்துட்டு அதனால அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனுக்கே வரும். மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இதற்கான ஆன்சர் 42 1976 42வது சட்டத்திருத்தம் வந்து ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஒரு குட்டி அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். அந்தளவுக்கு நிறைய இதில் திருத்தம் பண்ணியிருக்கோம். ப்ரீஆம்பிளில் கடந்த 75 ஆண்டுகள் சுதந்திரத்தில், அதாவது முகவுரையில் கடந்த 75 ஆண்டுகள் சுதந்திரத்தில் ஒரே ஒரு முறை தான் திருத்தம் பண்ணியிருக்கோம். அந்த ஒரே ஒரு திருத்தம் வந்துட்டு 42வது சட்டத்திருத்தம் 1976 தான். அதில் 3 வார்த்தைகள் ஆட் பண்ணியிருக்கோம். செக்யூலர் அப்படின்ட்டுனா மதச்சார்பற்ற, சோசியல் அப்படின்ட்டுனா சமூக, அண்ட் சிமிலர்லி இன்டெக்ரல் அப்படின்ட்டுனா ஒருமைப்பாடு. ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண 3 வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் வாஸ் டிஸ்கிரைப்டு பை டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆஸ் தி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது எது அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் சி, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது வந்துட்டு என்னது, ஆர்டிகல் 32. இதெல்லாம் நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா, இப்போ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஆர்டிகல் 32 பற்றி மினிமம் நம்ம 1 hour பேசலாம். அவ்வளோ இருக்குது. செர்ஷியோரரி, ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு மனு, தடையுறுத்தும் நீதி பேராணை, வலியுறுத்தும் நீதி பேராணை, செர்ஷியோரரி, ப்ரொகிபிஷனு, கோ வாரண்டோ, இது மாதிரி நம்ம அப்படியே ஒன்றொன்னா இதுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது இந்த ஒரு ஆர்டிக்கலில் மட்டுமே இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எல்லா ஆர்டிக்கலும் படித்தா கூட அதில் இது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிப்போம். அந்தளவுக்கு இந்த ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இதில் என்ன இருக்குது என்ன அப்படிங்கிற ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாஃபு இல்லை நம்மளோட கிளாஸோ எதையாவது ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எழுதுங்க. அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு தி ப்ரியாம்பிள். இது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 42 1976. புக் பை கொஸ்டினே அப்படியே டைரெக்டாக எடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை கொஞ்சம் ஈஸியாக செட் பண்ணலான்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். அதனால இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் டெஸ்ட்டில் இருக்காது. புக் பை கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு எடுத்திருந்தோம். அண்ட் ஓகே டன். மேட்ச் தி கீவேர்ட்ஸ் வித் தி ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். கீவேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட மேட்ச் பண்ணுறோம். சாவரன் அப்படின்னா இறையாண்மை. இறையாண்மை இல்லையா, அதில் கூட பாருங்கள் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இறையாண்மை அப்படின்னா என்னென்னா, யாருமே வந்து நம்மளோட அதிகாரத்தில் தலையிடாமல் இருந்தாங்களா இறையாண்மை. ரிபப்ளிக் அப்படின்றனா குடியரசு. மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அரசை உருவாக்குனா அதற்கு பேர் குடியரசு. மன்னன் போரிட்டு ஜெயிச்சு வந்தானா அதற்கு பேர் முடியரசு. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா குடியரசு. லிபர்ட்டி அப்படிங்கிறது சுதந்திரம். ஈக்குவாலிட்டி அப்படின்றனா சமத்துவம். ஸோ அதெல்லாம் இதில் எதில் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ஒரு மேட்ச் இட் மாதிரி வரதுனால இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. நீங்கள் அதை வந்துட்டு பொறுமையாக பொருத்தி பாருங்கள். இதற்கு என்ன ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வச்சு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டிகல் 7, அதாவது விச் இஸ் கொஸ்டின் 7, ஆர்டிகல் 5லேருந்து 9 பார்ட் 2 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப் கேம் இன் டு ஃபோர்ஸ். இது வந்துட்டு பார்க்க ஈஸியாக தெரியும், ஆனால் இந்த கொஸ்டின் வந்துட்டு அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் இல்லை. கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கணும். அதாவது என்ன அப்படின்ட்டுனா, இப்போ இது வந்துட்டு ஜனவரி 26 1950 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தியிருப்போம், கரெக்டு தான். ஆனால் அது இல்லாமல் நவம்பர் 26 1949 அன்றைக்கி வந்துட்டு அரசியலமைப்பு நம்ம எழுதி முடித்து எல்லோரும் சைன் பண்ணி வச்சிடறாங்க. நவம்பர் 26 1949. அதனால் இந்த நவம்பர் 26ஆம் தேதி நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கான்ஸ்டிடியூஷன் டே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்தியாவின் அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்தியாவின் அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு, அதாவது அரசியலமைப்பு முழுசாக நடைமுறைக்கு வராமல் முழுசாக எழுதி முடித்து எல்லோரும் சைன் பண்ணி வச்ச நாள். 2 மாதத்துக்கு முன்னாடியே நவம்பர்லேயே முடிச்சிட்டா கூட டிசம்பர் மந்த் ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஜனவரி மந்தில் 26ஆம் தேதி இருந்து தான் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா கிளியராக கவனிச்சிக்கணும். நவம்பர் 26ஆம் தேதி முடிச்சிட்டா கூட ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. என்னது, நவம்பர் 26 1949 அன்னைக்கு 15 ஆர்டிக்கல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அந்த 15 ஆர்டிக்கல் எது அப்படிங்கிறது அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான சில ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஆன்சர் வந்துட்டு வந்து சி, விச் இஸ் நவம்பர் 26 1949லேயே 15 ஆர்டிக்கல் வந்துட்டு அமலுக்கு வந்துடுது அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கொஸ்டினை வந்துட்டு தெளிவாக பார்த்துக்கணும். 7வது கொஸ்டின் வந்துட்டு நம்மளே ஆன்சர் கீ மாற்றணும். நம்மளே பாருங்கள் ஆன்சர் கீ மாற்றி போட்டிருக்காங்க. சரி, ஓகே டன். இதுக்குள்ளேயே அடுத்த இல்லைங்க சார், அதாவது அடுத்த கொஸ்டின் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். 8ல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது சோசியல், காந்தியன், லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு சோசியலிஸ்டிக், அதுக்கப்புறம் காந்தியன் பிரின்சிபல், லிபரல், அது இல்லாமல் இன்டலெக்சுவல், அதாவது அறிவு சார்ந்த அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். லிபரல், காந்தியன், கம்யூனிஸ்ட் கிடையாது. சோசியலிஸ்டிக் அண்ட் கம்யூனிஸ்ட் கிடையாது. லிபரல் அண்ட் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. 8க்கு ஆப்ஷன் டி. சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள், அதாவது லிபரல் தாராள கொள்கைகள், இதெல்லாம் தான் இது. அது இல்லாமல் இன்டலெக்சுவல் அறிவுசார் கோட்பாடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. பன்னாட்டு அறிவுசார் கோட்பாடுகள் அப்படின்னு படிப்போம். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், இதில் எதுவுமே நம்ம யோசிக்கிறதுக்கு இல்லை. பதில் தெரிஞ்சால் எழுதுவீங்க, இல்லைனா இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய ஆக்ட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் படித்து வச்சுக்க வேண்டியதான். அது என்ன வருதோ அதை நம்ம வந்துட்டு பார்த்து இது பண்ணிடலாம். 1980 மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்துட்டு 1948. 10க்கு வந்துட்டு ஆப்ஷன் பி 1948. 8வது கேள்விக்கு ஆன்சர் மாற்றணும் இல்லையா. 8வது கேள்விக்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்கோமா. 7. 7வது கேள்வி என்னது, இந்த இதுக்கு வந்துட்டு ஆன்சர் மாற்றணும். நான் இதை வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். கவனமாக டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உள்ள இது வந்து 8ல் 8 கரெக்டு. 7வது கேள்விக்கு ஆன்சர் மாற்றணும். 8, 9, 10 எல்லாம் முடிஞ்சு. 11வது கேள்வி. 11 வந்து என்னதுன்னா, சூஸ் த ராங் ஆன்சர், தவறான விடையை தேர்வு செய்யணும். 11 பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 11 டியூட்டி 4A வந்துருச்சு இல்லையா. 11 டியூட்டி அது கரெக்டு. பகுதி ஏ வந்து இந்திய குடிமக்கள் கடமைகளை 11ஆக குறிப்பிடுது. ஓகே. பார்ட் 3 வந்து 5 kinds of writs. பார்ட் 3ல் வந்து 5 வகையான நீதி பேரணிகள் இருக்குது, கரெக்டு. பார்ட் 4ல் லேஸ் டவுன் ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டிபிஎஸ்பி வழிகாட்டும் கோட்பாடுகள் பற்றி சொல்லுது, கரெக்டு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆர்டிகல் 9ன்றோம், ஆர்டிகல் 19 அதில் இருக்குது. அதனால் இதுதான் தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரி, ஓகே டன். அடுத்ததில் 14வது கொஸ்டின் இல்லை 12வது கொஸ்டின். இதில் இதுக்கு வந்துட்டு இது தப்பு. போன கொஸ்டினுக்கு சொல்லியிருந்தோம். இங்கே ஆர்டிகல் 9 வராது, ஆர்டிகல் 19 வரணும்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் சேஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்டு ஃபாரஸ்ட் அண்ட் கீழ்கண்ட எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்துதல் மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறது? 12வது கேள்வி இல்லையா? 12வது கேள்விக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி. கீழ்கண்ட எந்த சட்ட விதி ஆர்டிகல் கேட்டிருக்கோம் 48A அமெண்ட்மெண்ட்டு டிபிஎஸ்பி. நீங்கள் ஆர்டிகல் நம்பர் படிக்கணும். மொதல் 51 ஆர்டிகல் கம்பல்சரியாக படிக்கணும். ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வாங்க. டெய்லி 10 ஆர்டிக்கலாக படிச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டிபிஎஸ்பி நடத்தும் போது கிளாஸ் கவனிச்சிங்கன்னா டிபிஎஸ்பி வந்துட்டு கிளியராக புரிஞ்சிடும். டிபிஎஸ்பியில் வந்துட்டு என்னென்ன ஆர்டிகல் இருக்குது இல்லை அதெல்லாம் கிளியராக சொல்லிடலாம். ஒரு 2-3 டைம் கிளாஸை கவனிச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். 13 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்துதல் கருவி இல்லையா? அறிவுறுத்துதல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரை கோட்பாடுகள் இல்லையா? அதற்கான சரியான தமிழாக்கம் வந்துட்டு அறிவுரை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும். அறிவுரை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவுரை கோட்பாடுகள் 13 இல்லையா? அறிவுரை கோட்பாடுகள் எது? டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்னால் அறிவுரை கோட்பாடுகள். 13க்கு ஆப்ஷன் டி. எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 14க்கு வந்துட்டு ஆப்ஷன் டி 1955. கான்செப்ட் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வாஸ் பாரோடு ஃப்ரம் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் 15க்கு ஆப்ஷன் பி. எல்லாம் டைரக்ட் கொஸ்டின். 12வது புத்தகத்தில் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு டேபிளேஷன் இருக்கும். எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதில் எக்கச்சக்க கொஸ்டின் இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணும். எடுத்துக்காட்டால் இந்திய அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் எந்த நாட்டை பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்போட சட்ட திருத்தம், இந்த இந்திய அரசியலமைப்பை சட்ட திருத்தம் பண்ணுறோம் இல்லையா? இந்த சட்ட திருத்தம் எந்த நாட்டை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். 16வது கேள்வி. வி பாரோடு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப். இது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்க உரிமை ரஷ்ய கடமை இல்லையா? ரஷ்யன் டியூட்டிஸ். அப்போது டியூட்டிஸ் வந்துட்டு எங்கேருந்து எடுத்துட்டோம்? ரஷ்யா. உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் வந்தால் எங்கேருந்து எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா அமெரிக்கா. ஸோ இந்த 16வது கேள்வி பொறுத்த வரைக்கும் டியூட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதற்கான ஆன்சர் என்னதுங்க? ரஷ்யா. ஆப்ஷன் சி. 16க்கு ஆப்ஷன் சி. அமெரிக்க உரிமை ரஷ்ய கடமை ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிமைகள் அமெரிக்காலேருந்து எடுத்துட்டோம், கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்துட்டோம். 17 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் பீன் கிவன் டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்டர் த ஆர்டிகல். இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு ஆர்டிகல் தான் எழுதியிருக்கோம் 51A. இந்த ஒரு ஆர்டிகலுக்குள்ளே 11 கடமை இருக்குது. மொத்தம் 11 ஆர்டிகல் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, ஒரு ஆர்டிகல் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஆர்டிகலுக்குள்ளே 11 கடமைகள் இருக்குது. அது கிளியராக புரிஞ்சுக்கணும். அடுத்து 18வது கேள்வி என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் do not have legal sanction. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் cannot be enforced by the court. அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னது? நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க இயலாது. இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ. இரண்டுமே சரி. ஏ என்பது சரியான, ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அதாவது லீகலாக நம்ம வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கம்பல் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்துட்டு நம்ம சட்டப்பூர்வ அந்தஸ்தும் கொடுக்கல, சட்டப்பூர்வமாக கம்பல் பண்ணவும் முடியாது. According to Article 28, which type of education is restricted in state-aided institutions? State-aidedல வந்துட்டு ஆர்டிகல் 28 அடிப்படையில், அரசியலமைப்பு பிரிவு 28 அடிப்படையில் மாநில கல்வி உதவி பெறும், அதாவது கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் எந்த விதமான கல்வியை நம்ம வந்து தடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுனா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், சமய போதனைகள் வந்து தடை. ஆர்டிகல் 28 சொல்லும். 25லேருந்து 28 கொஞ்சம் கிரே ஷேடாக இருக்கும், ஈஸியாக மறந்து போயிடுவீங்க. கவனித்து படித்து வச்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 6ஆக பிரிப்போம் இல்லையா? இதில் வந்துட்டு இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், சமய உரிமைகள், ஃப்ரீடம் ஆஸ் டு ரிலீஜியன், சமயம் தொடர்பான உரிமைகளில் வந்துட்டு இந்த ஆர்டிகல்லாம் தெளிவாக படிச்சிடணும். 29, 30 வந்து மைனாரிட்டி. இதுக்கு மேலே வந்துட்டு 23, 24 வந்து நம்ம வந்துட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரம், இந்த நாளும் இது வந்து மைனாரிட்டிஸ்க்கானது, படிக்கலாம். சரி, ஓகே டன். 19வது கேள்வி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து 20வது கேள்வி. எ ஃபாரினர் கேன் ப்ராக்டிஸ் ஹிஸ் ஓன் ரிலீஜியஸ் ஃபெய்த் இன் இந்தியா. த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இஸ் கேரண்டட் பை த கான்ஸ்டியூஷன் நாட் ஒன்லி ஃபார் த இந்தியன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த ஏலியன்ஸ். ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். ரெண்டுமே கரெக்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டுனா 20வது கேள்வி பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி. 20வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 21 ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10 கரெக்டு. எலினா ரூஸ்வெல்ட் அவங்களோட பிறந்தநாள் கிடையாது. புக் பை கொஸ்டின் 9வது புத்தகத்தில் இருக்கும். இது வந்துட்டு கூற்று சரி, காரணம் வந்து தப்பு. 21க்கு ஆப்ஷன் ஏ டஸ் நாட் எக்ஸ்பிளைன். அதே சமயத்தில் டஸ் நாட் எக்ஸ்பிளைனுங்கிறத விட
இந்த ரீசன் வந்து தவறு. அது அவங்களோட பிறந்தநாளுக்காக நம்ம டிசம்பர் 10 கொண்டு வரல. அந்த அன்னைக்கே அவங்க வந்துட்டு அந்த ஹியூமன் ரைட்ஸ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற மகா சாசனத்த யுஎன்ல அறிமுகப்படுத்துவாங்க. அறிமுகப்படுத்துறவங்க எலினா ரூஸ்வெல்ட் அவங்க தான். அங்க எலினா ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்துறதுனால அத வந்து நம்ம கொண்டு வரோம். இது எலினா ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாள் கிடையாது. எலினா ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்திய தினம். எது? மனித உரிமைகள் சாசனத்த யுஎன்ல ஐநா சபையில அறிமுகப்படுத்திய தினம் தான் டிசம்பர் 10. அதனால டிசம்பர் 10 கொண்டாடுறோம். இதே டிசம்பர் 10 தான் விலங்கு உரிமைகளுக்கும் தினம். மனிதர்களைப் போல விலங்குகளும் சமமான உயிர்கள் தான் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக மனித உரிமைகளும் டிசம்பர் 10 தான். விலங்கு உரிமைகளும் வந்துட்டு டிசம்பர் 10 தான். ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2 ஒரே தினத்தில் கொண்டாடுறோம். ரைட் டு வோட் இஸ் கிவன் டு ஆல் த சிட்டிசன்ஸ் அட் த ஏஜ் ஆஃப். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது என்னன்னா 61வது சட்ட திருத்தம் 1981 61st அமெண்ட்மெண்ட் 61வது சட்ட திருத்தம் 1988 அதன் அடிப்படையில் 21 இருந்து வாக்களிக்கும் வயது 18ஆக மாற்றப்பட்டது. இந்த டைமில் அதிக வேலை இருந்துச்சுன்னு சொல்லி தான் இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷனரை இந்த டைமில் அதிக வேலை இருந்துச்சுன்னு தான் இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷனரை அதிகப்படுத்துவாங்க. அதாவது ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனராக இருந்தது 3 பேர் ஆக்குவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒருத்தர் ஆக்குவாங்க. அப்புறம் மறுபடியும் 3 பேர் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் 3 பேர் இருக்காங்க. இதற்கான பதில் வந்துட்டு 18. முன்ன 21 இருந்தது, இப்போ கிடையாது. 88க்கு பிறகு கிடையாது. 61வது சட்ட திருத்தம். இன் சுவிட்சர்லாண்ட் ரைட் டு வோட் இஸ் கிவன் டு உமன் இன் த இயர் 23 வந்து ஆப்ஷன் பி 1971. 22க்கும் ஆப்ஷன் பி தான் சொல்லிட்டோம் 18. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் கன்ஃபர்டு பாரத் ரத்னா. இந்த பாரத் ரத்னா யார் யார் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் யார் யார் பேர்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே படிக்கணும். இது வரைக்கும் எத்தனை பேர் பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்களோ எல்லார் பேரையும் படிக்கணும். இந்திய அரசு ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது வந்து பாரத் ரத்னா. கடந்த 75 ஆண்டுகால சுதந்திர வரலாற்றில் இந்தியாவில் யார் யாரெல்லாம் பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்களோ எல்லா பேரும் நீங்கள் படிக்கணும். அட்லீஸ்ட் இப்போதைக்கு இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எப்போ வாங்குறாரு அப்படின்ட்டுனா 1997 24க்கு ஆப்ஷன் ஏ. 25 25லேயும் வந்துட்டு ஆமாம் கொஸ்டின் செட் பண்ணும்போதே வந்து இம்மிடியேட்டாக அடுத்தடுத்து ஒரு 2-3 பாரத் ரத்னா அவார்டு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் சரி எல்லாமே அடுத்தடுத்த கொஸ்டின் இப்படியே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணோம். ஞாபகம் இருக்குது. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து பாரத் ரத்னா வாங்கின ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. அது 25க்கு ஆப்ஷன் ஏ 1990. ஏன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வாங்கும்போது, அதாவது பாரத் ரத்னா வாங்கும்போது அவர் உயிரோடு இருந்தாரா இல்லையா? அதே போல் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வாங்கும்போது உயிரோடு இருந்தாரா இல்லையா? இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் உயிரோடு இருக்கும்போது பாரத் ரத்னா வாங்கினாங்க அண்ட் யார் வந்து இறந்த பிறகு, அதாவது மறைவுக்கு பிறகு போஸ்துமஸ் அப்படின்னு படிப்போம், அப்போ வந்துட்டு பாரத் ரத்னா வாங்கினாங்க. தெளிவாக படிச்சுக்கணும். 25க்கு ஆப்ஷன் ஏ அதான் ஆன்சர். 26 நேஷ்னல் சாங். இது வந்துட்டு 2 இருக்குது. நேஷ்னல் சாங் ஒன்று, நேஷ்னல் ஆந்தம் ஒன்று. நேஷ்னல் சாங்குங்கிறது வந்தே மாதரம். நேஷ்னல் ஆந்தம் அப்படிங்கிறது தான் ஜனகணமன. ஸோ இந்த நேஷ்னல் சாங்கை எழுதினவர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. நேஷ்னல் ஆந்தம் எழுதினவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். நேஷ்னல் சாங் விச் இஸ் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். இந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற புத்தகம் பெங்காலி மொழி, வங்க மொழியில் இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்துக்குள்ளே இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும். ஸோ அப்போ இப்போதைக்கு இந்த பாட்டு என்ன மொழி அப்படின்ட்டுனா சமஸ்கிருதம். எந்த புத்தகத்தில் இருந்தது? ஆனந்த மடங்கிற புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் என்ன மொழியில் எழுதியிருந்தாங்கன்னா பெங்காலி மொழி. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருக்க ஜனகணமன அப்படிங்கிறதும் பெங்காலி மொழி தான், வங்க மொழி. ஸோ அதை வந்துட்டு கவனமாக பார்த்து வச்சுக்கணும். இப்போதைக்கு 26வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. அடுத்து 26வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி விச் இஸ் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 27க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாக் எவர் ஃப்ளோன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன். இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? இதெல்லாம் ஒரு டைரக்ட் கொஸ்டின், அப்படியே புக்கில் இருக்கும். 27க்கு வந்து ஆப்ஷன் ஏ சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு சங் பை, அதாவது தேசிய காங்கிரஸ் மாநாடு 1996 கல்கத்தாவில் நடக்கும். கல்கத்தாவில் நடக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்த வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? இந்த வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனால் பாடியவர் யாருங்க? ரவீந்திரநாத் தாகூர். ஸோ அப்போ இதற்கான பதில் வந்து ரவீந்திரநாத் தாகூர். 28க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 29வது கொஸ்டினுக்கு வந்து தெர் ஆர் டேஷ் அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் இன் தி கான்ஸ்டியூஷன் டில் 2016. இதை நல்லா கவனிச்சிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணவே முடியாது. பட் ஆனால் கூட சில பேசிக்ஸான விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. அதாவது 101வது சட்ட திருத்தம் எப்போ நடக்குது அப்படின்ட்டுனா 2017. இங்கே இதுக்கு ஆன்சரே வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம்? 29க்கு வந்து ஆப்ஷன் ஏ 101 தான் சொல்லியிருக்கோம். ஸோ 2016 மசோதா வந்துடுது, 2017 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரும், இதுதான் 101. 102வது வந்துட்டு 2018. 103வது 2019.
104வது சட்ட திருத்தம் 2020. 105 105வது சட்ட திருத்தம் 2021. 106வது சட்ட திருத்தம் மட்டும் 2022 வரதுக்கு பதிலாக 2023. அப்போ இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். 101 2017 ஆரம்பிச்சிங்கன்னா 18, 19, 20, 21. குறுக்க 22 மட்டும் பிரேக்கு. அதுக்கப்புறம் அதாவது 2023 106. 106 சட்ட திருத்தம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டேட்டில் ஆஸ் ஆஃப் இன்றைக்கி என்ன டேட்டு 26/6/2024 அடிப்படையில் இன்றைக்கி டேட்டில் அரசியலமைப்பில் உள்ள சட்ட திருத்தங்கள் 106. 106வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் சொல்லுது. 1/3னா 50% வராது, 30% வராது. 1/3 அப்படின்னா 33%. அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாத்துலேயும் பொருந்தும். 105வது சட்ட திருத்தம் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் பற்றி பேசும். ஓபிசிங்கிறது யார் யார் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை தூக்கி மாநிலத்திட்டே கொடுத்தது தான் இந்த 105வது சட்ட திருத்தம். முன்னாடி அது பிரசிடென்ட் இருந்தது. 104வது சட்ட திருத்தம் 104 வந்துட்டு நம்ம வந்து அதாவது என்னென்னா இப்போ இப்படி கொண்டு வந்துருங்க. அதாவது இந்த ரிசர்வேஷனை வந்து 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அறிவிச்சிருப்போம். 103 தான் வந்து 10% இடபிள்யூஎஸ் அறிமுகம் பண்ணுறோம். 10% இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு கேட்டகரியெலாம் க்ரியேட் பண்ணி 10% இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தோம். 102 வந்துட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ். இது வந்து நம்ம இதிலே இந்த கொஸ்டின்லேயே ஃபர்தராக மறுபடியும் படிக்கிறோம். 2018 தான் இதுக்கு வந்துட்டு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்குறோம். அரசியலமைப்பு புத்தகத்திலே தூக்கி எழுதுகிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இருக்குது. பாலிட்டி வந்து ஒரு பெரும் கடல். நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போதைக்கு இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஏ. 30வது கொஸ்டின் வந்து டேஸ் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் தி இன்டர்நேஷ்னல் சோசியல் ஜஸ்டிஸ் டே. 30வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்ட்டுனா இட் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி எனது February 20. சர்வதேச சமூக நீதி நாள். சர்வதேச சமூக நீதி நாள். தமிழ்நாட்டுக்கான சமூக நீதி நாள் என்றைக்கு அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சமூக நீதி நாளையும் சமத்துவ நாளையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கான சமத்துவ நாள் என்றைக்கு, தமிழ்நாட்டுக்கான சமூக நீதி நாள் என்றைக்கு, ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெளிவாக கமெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு 30வது கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி February 20. 31க்கு வந்து ஆப்ஷன் டி. டேஸ் இஸ் தி நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே. April 24. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். தேசிய ஊராட்சி தினம் April 24. 32 வந்து வரிசைப்படுத்தணும். இது நம்ம இதில் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக வரிசைப்படுத்திடலாம். சோசியல், செக்யூலர் இந்த 2 வார்த்தையும் 1976க்கு பிறகு தான் வந்து சேருது. முதல்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கும்? சாவரின், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த 3 வார்த்தைகள் தான் இருக்கும். மற்றபடி ரிப்பப்ளிக்னு ஃபஸ்ட்டு கொண்டு வரல. இதில் இந்த சோசியல், செக்யூலர், சாவரின் இது மாதிரி மாறி மாறி இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. புக் பேக் கொஸ்டின் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். முகவுரையில் உள்ள வார்த்தைகளை வரிசைப்படுத்துங்கன்னு கேட்குறது அப்படின்ட்டுனா சாவரின், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் முதல்ல இருந்துச்சு. சாவரின், சோசியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் 1976க்கு பிறகு இருக்குது. முகவுரை ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்கோம். 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்கோம். கீழ்காணும் வரிசையில் இறையாண்மை, சமூகம், சமதர்மம் இல்லை, சோசியல் அப்படின்ட்டுனா சமூகம், சமயம், சமய சார்பற்ற இதுதான் செக்யூலர் அப்படின்ட்டுனா சமய சார்பற்ற, டெமோக்ராட்டிக் அப்படின்ட்டுனா மக்களாட்சி அல்லது ஜனநாயகம், மக்களாட்சி, ரிப்பப்ளிக் அப்படின்ட்டுனா குடியரசு. இதான் வரிசை. ஆப்ஷன் டி. இந்த அத்தாரிட்டி டு ஆல்டர் தி பவுண்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட். அடுத்த கொஸ்டின் 33வது கேள்வியை பொறுத்தவரையில் இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் அதை பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். குடியரசுத் தலைவரே நினைச்சாலும் பார்லிமெண்ட்டோட பர்மிஷனோட தான் மாற்ற முடியும். 33க்கு வந்துட்டு ஆப்ஷன் டி. 34 கவர்னர் டஸ் நாட் அப்பாயிண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். கொலீஜியம் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை ஆளுநர் நியமனம் செய்வதில்லை. ஆப்ஷன் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் டஸ் நாட் பொசஸ் அ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். மாநிலங்கள் எந்த இரு அவை இல்லாத மாநிலம் கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு பதிலே சொல்லிடுறேன். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில், ஆந்திராவில் ரெண்டுலேயுமே இருக்குது. ஆந்திராவில் இருக்கிறதுனால தெலுங்கானாலே இருக்குது. அப்போ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார். ஜம்மு காஷ்மீர்லேயும் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் தான். ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்துலேருந்து இப்போ நீக்கிட்டதுனால ஜம்மு காஷ்மீர் கிடையாது. மொத்தம் 6 தான் இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார். இப்போ இங்கே என்ன ராங் ஆன்சர்? விச் ஆஃப் த ஸ்டேட் டஸ் நாட் பொசஸ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? தமிழ்நாட்டில் இல்லை. 35க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 36 ஆர்டிகல் 51A ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, டிபிஎஸ்பி கிடையாது, அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஸோ 36க்கு ஆப்ஷன் பி. 36 ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பு விதி 51A அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது. 51A வந்துட்டு அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது. அதுக்கு அடுத்ததில் 37 மேட்ச் தி ஃபாலோயிங்.
இது டைரெக்டாக மேட்ச் பண்ணிட வேண்டியது தான் எது எது என்னென்னு சொல்லிட்டு. இதை பொறுத்த வரைக்கும் 37க்கு ஆப்ஷன் வந்து இட் இஸ் ஏ 4321. இதுக்கு வந்துட்டு 485. நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 95. நேஷ்னல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் 2009. கிராம நிர்மல் புரஸ்கார் வந்து 2003. 4321. 37 ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து 38. 38வது தமிழில் ஒரு முறை படித்து பாருங்கள் என்னென்ன திட்டம் சொல்லிட்டு. இந்திய நினைவு வீடு கட்டும் திட்டம், தேசிய சமூக உதவி, தேசிய ஊரக குடிநீர் வழங்கும் திட்டம், தேசிய கிராம சுகாதார திட்டம். இயர் படிக்கணும், மனப்படம் தான், இதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷனே கிடையாது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் மேட்ச்டு ப்ராப்பர்லி. 38க்கு வந்து இட் இஸ் ஆன்சர் டி. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். ஆன்சர் டி என்ன கொடுத்துருக்கோம். நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் 1993. 1993ங்கிறது கரெக்டு. ஆன்சர் கீழே தப்பாக கொடுத்துட்டோம். ஸோ சார் 38 இல்லையா. 38வது கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு என்னது. பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம், இதுதான் தப்பு. 1993. 2018 இப்போ தான் நம்ம அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இதையே அதாவது அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்குறோம். 93லேயே உருவாக்கிடுறோம். ஆப்ஷன் ஏ தான் தப்பு. மக்களின் தேசியம் கரெக்டு. மகளிருக்கான தேசியம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கரெக்டு. சிறுபான்மையினருக்கான ஆணையம் 93 கரெக்டு. 38க்கு ஆப்ஷன் ஏ இதுதான் தப்பு. சரியாக பொருந்தவில்லை, தவறானதான் கேட்குறாங்க. இட் இஸ் ஆப்ஷன் ஏ. மாற்றணும். நான் அதை டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன், நோட் பண்ணி வைக்கிறேன். கவனமாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டெலிகிராம் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஆன்சர் கீ அப்டேட்டு கரெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதை வந்து நான் சொல்கிறேன். அதை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 39வது கொஸ்டின். டிபிஎஸ்பி எங்கேருந்து வாங்கிட்டோம். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் ஆப்ஷன் பி. அரசுக்கு வழிகாட்டும் அயர்லாந்து அமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 19க்கு ஆப்ஷன் பி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் இன்கார்பரேட்டட் யாரோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்ட்டுனா திரு ஸ்வரன் சிங் அவர்களோட கமிட்டி. சந்தானம் கமிட்டி, ஆர்க், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஷா கமிஷன் எதுக்குன்னு ஒரு முறை பார்க்கணும். நிறைய இருக்குது இதில் படிக்கிறதுக்கு. பட் இந்த 40வது கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு ஸ்வரன் சிங் கமிட்டி. எத்தனாவது சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் நம்பரு, அதே சமயத்தில் இயர், அது கூட நீங்கள் வந்துட்டு 1970 என்ன நம்பர், இது ரெண்டையும் கூட கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக கொஸ்டினாக ரொம்ப பர்டிகுலராக சூஸ் பண்ணி கொஸ்டினாக கேட்கணும்னா 42வது சட்ட திருத்தமா 44வது சட்ட திருத்தமா, அதில் தெளிவாக இருங்க. கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு கொஸ்டின் மார்க்கு 1977 ஞாபகம் வச்சுக்காதீங்க. இந்த இடத்துல என்ன வரும் அதை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கும். 76 78 அதை வந்து தெளிவாக சொல்லிட்டீங்கன்னாவே ஃபண்டமெண்டல் டியூட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட் தெளிவாகிட்டிங்கன்னு அர்த்தம். 40க்கு ஆப்ஷன் சி. 41 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணுமா. 41 எங்கே. 41 இதில் வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, செக்யுலர் ஸ்டேட்டு, அகெயின்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம் தப்பு இல்லையா. அப்போது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறைக்கு அரசுக்கு எதிரானது கிடையாது இல்லையா. மதச்சார்பற்ற தன்மை, நெகிழா இயல்பு, நெகிழும் இயல்பு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு எல்லாமே கரெக்டு. அப்போ சரியானது என்ன அப்படின்ட்டுனா 1 2 3. 41க்கு ஆப்ஷன் டி 1 2 3 சரி. அடுத்து அசர்ஷன். இந்தியா இஸ் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். The Constitution of India strives to bring about a happy marriage between British parliamentary system and US presidential system. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசு. இந்திய அரசியலமைப்பு பிரிட்டனின் பாராளுமன்ற முறைக்கு அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் முறைக்கும் இடையே ஒரு சமமான சமூக உறவை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. 42 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆப்ஷன் ஏ. 2 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. இது வந்துட்டு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன், சரியான விளக்கம், இரண்டும் சரி. அடுத்து வந்து 43வது கேள்வி. 43 என்னது. இந்தியா இஸ் எ ரிப்பப்ளிகன் பார்ட்டி. இந்தியா ஷெல் ஹேவ் நோ ஹெரிடிட்டரி ரூல். பீப்புள் ஷெல் எலெக்ட் தியர் கவர்மெண்ட். இந்தியா ஒரு குடியரசு. இந்தியாவில் மரபு வழி தலைமை அல்லாமல் மக்கள் தம் அரசை தாமாகவே தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். 43 வந்துட்டு ஆப்ஷன் ஏ. இரண்டும் சரி. மேலும் 6 என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். எல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஹூ இனிஷியேட்டட் த ப்ரியாம்பிள் சப்ஜெக்ட் டு ரெசல்யூஷன். நோக்க தீர்மானம்னு ஒன்று படிப்போம். ப்ரியாம்பிள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வரும்போது நோக்க தீர்மானமாக தான் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் பின்னாட்களில் தான் அது வந்துட்டு ப்ரியாம்பிள் அப்படிங்கிற பேரே பெறும். இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். இதுக்குள்ளே நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு, படிக்கலாம். ஸோ 44 ஆப்ஷன் ஏ. அடுத்து 45வது கேள்விக்கு வந்து 45வது கேள்விக்கு ரிப்பீட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ தானே. 45க்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஸோ இட் இஸ் 47 ஆப்ஷன் ஏ. ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி ஹாஸ் பின் டேக்கன் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச். ஆப்ஷன் பி. 46க்கு ஆப்ஷன் பி. 47
47க்கு வந்துட்டு பில் இஸ் அ மணி பில் ஆர் நாட் யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா தான் முடிவு பண்ணுவார். பிரசிடெண்ட்டை கேட்டு வரணும், ஆனால் முடிவு பண்ணுறது ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணுவார். 47க்கு ஆப்ஷன் ஏ தப்பாக கொடுத்துட்டோம். 47யும் வந்து நான் டெலிகிராம் சேனல் அப்கிரேட் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களை நம்பி ஆன்சர் கீ கொடுத்து அதை ஃபைனல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் தவறு பண்ணியிருக்காரு. நான் வந்து அதை கிராஸ் செக் பண்ணியிருக்கணும், என்னோடய மிஸ்டேக் தான். அது சரி பண்ணிடுறேன். 2வது டெஸ்ட்டில் வந்துட்டு ப்ராப்பரான ஆன்சர் கீ இருக்கும். ஏற்கனவே சொன்னால் தான் திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டினில் வரக்கூடிய மிஸ்டேக்கு, ஆன்சர் கீழே வரக்கூடிய மிஸ்டேக்கு, அது நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் யாரையும் பாதிச்சிடக்கூடாது, அல்லது வேறு யாராவது படிக்கக்கூடிய நம்மளோட கொஸ்டின்ஸை படிக்கக்கூடிய யாரையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்குறோம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளோட டெஸ்ட்டை எழுதினாவோ அல்லது நீங்களே எழுதியிருந்தாவோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தாவோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முதல்ல சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு பாலிட்டி கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸஸை ஃபுல்லாக கவனிச்சுட்டு அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதினீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக வந்தால் கூட இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், இது என்ன தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு முறை கிராஸ் செக் பண்ணியோ அல்லது நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ அதை என்னன்னு சொல்லி சரி பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரெஷராக வந்து டைரெக்டாக டெஸ்ட் பேட்சோட அப்ரோச் பண்ணி டெஸ்ட் பேட்சில் கொடுக்கக்கூடிய ஆன்சர் கீயை வச்சு மார்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று 1 or 2 மிஸ்டேக் ஆச்சுன்னா தப்பாக படிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது இதர மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் வந்து நாடாளுமன்ற லோக்சபாவின் சபாநாயகர். ஆப்ஷன் டி. இவர் தான் வந்துட்டு அந்த அதிகாரம் பெற்றவர். ஆப்ஷன் டி தான். வாட் இஸ் த மினிமம் ஏஜ் லே டவுன் ஃபார் கேண்டிடேட் டு சீக் எலெக்ஷன் டு த லோக்சபா? அதாவது 25 வருஷம் லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு வந்து 30 வருஷம், கவர்னர் ஆகணும் பிரசிடென்ட் ஆகணும்னா மட்டும் 35. அதே போல் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜு அப்படின்ட்டுனா 62 வயசில் ரிட்டையர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்படின்ட்டுனா 65 வயசில் ரிட்டையர்மெண்ட். ஸோ இதில் ஒரு கேள்வி கேட்டே இருப்பாங்க. இந்த உள்ளே வரக்கூடியது கேள்வி கேட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ ஆகிறதுக்கு 25 வயசு தான், ஆனால் அதாவது எம்எல்சி அல்லது ராஜ்யசபாவுக்கு போகிறதுக்கு 30. சிமிலர்லி கவர்னர் ஆகிறதுக்கோ அல்லது வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கோ 35. இந்த ஏஜ் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எத்தனாவது கொஸ்டின்? 47 48. நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்துட்டு மாற்றிக்கலாம். இதை மாற்றி சொல்லிட போகிறேன், கொஞ்சம் கவனம். டைம் ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சு, அதனால் தூக்கம் தள்ளிட்டு இருக்கு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுத்துடலாம், சும்மா கவனிச்சிக்கோங்க. ஃபன். Who can nominate one representative of the Anglo-Indian community to the state legislative assembly? ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிப்பார்? வேறு யார்? கவர்னர் இல்லையா? இப்போ அதை நீக்கிட்டோம், இப்போ அது கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம்ல, 101, 102 சட்ட திருத்தம், 103, 104 இதில் தான் நீக்கிட்டோம். 2017, 18, 19, 20, 105 வந்து 2021, 2022 கேப்பு, 106 சட்ட திருத்தம் 2023. ஞாபகம் வச்சுக்கணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. 49க்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. 50வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேவ் காமன் ஹைகோர்ட்? பொதுவான உயர்நீதிமன்றம் எந்த இதுக்கு இருக்குது? தமிழ்நாட்டுக்கு தனியாக இருக்குது, ஆந்திராவுக்கு தனியாக இருக்குது, கேரளாவுக்கு தனியாக இருக்குது, தெலுங்கானாவுக்கு தனியாக இருக்குது, மகாராஷ்டிராவுக்கு தனியாக இருக்குது, குஜராத் தனியாக இருக்குது. பஞ்சாப் ஹரியானாவுக்கு தான் காமனாக இருக்குது. சண்டிகரில் இருக்கிறது தான் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம். அதனால் இதற்கான பதில் என்ன? சி. பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள அந்த பகுதிகள் வந்து ஜஸ்ட் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்து குடவோலை சோழர்களோடது. 51க்கு சி. 50க்கு சி. அண்ட் 51க்கும் சி. 52 என்னது? டெமோக்ரஸி வந்து க்ரீக் மொழி. ரிப்பப்ளிக் வந்து எந்த மொழி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது அவ்வளோ சாதாரண கொஸ்டினாக நீங்கள் எடை போடுறதுக்கு இல்லை. ரிப்பப்ளிக் அப்படின்னா என்னதுங்க? குடியரசு. ரிப்பப்ளிக் அப்படின்ட்டுனா குடியரசு. குடியரசு அப்படிங்கிறது எந்த மொழியிலேருந்து உருவாச்சு, அதுக்கான அந்த மொழி எது? டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி. இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது எந்த மொழியிலேருந்து உருவாச்சு, அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணணும். அதாவது டெமோக்ரஸி எந்த மொழியிலேருந்து வந்துச்சு கேள்வி, இதற்கு பதில் வந்து கிரேக்கம். ரிப்பப்ளிக் எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத அசைன்மெண்ட்டு. இதற்கான பதிலை தான் நான் கமெண்ட்டாக எதிர்பார்க்குறேன். சரி, ஓகே டன். அடுத்தது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் நாமினேட் 12 மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா. திரு இளையராஜா அவர்கள் கூட அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நாமினேட் பண்ணியிருந்தோம். 53க்கு ஆப்ஷன் சி. 54 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நான் பார்க்குறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்ட உறுப்பினர்களை யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இங்கே வந்து பார்லிமெண்ட்டு, மீதி எல்லா மாநிலத்துலேயுமே வந்து நமக்கு வந்துட்டு அங்கங்கே எல்லா மாநிலத்துலேயும் சிஎம் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சிஎம் எல்லாம் எங்கெங்கே இருப்பாங்க அப்படின்ட்டுனா மொத்தம் 28 மாநிலம், 28 சிஎம் இருப்பாங்க. இந்த சிஎம் எல்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்ட்டுனா சட்டமன்றம்.
சட்டமன்றம், சட்ட மேலவைன்னு படிக்கிறோம்ல, அந்தந்த மாநிலத்தில இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. இந்தியாவுக்கு ஒரே ஒரு பிரதமர். அந்த பிரதமர் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டுனா பார்லிமெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது குடியரசுத் தலைவரை யார் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் உள்ள லோக்சபாவோட எலெக்டட் மெம்பர்ஸ், ராஜ்யசபாவோட எலெக்டட் மெம்பர்ஸ் அண்ட் எம்எல்ஏ எலெக்டடாக இருக்கக்கூடிய எம்எல்ஏலாம் தேர்ந்தெடுப்பாங்க. யார்? குடியரசுத் தலைவர். அதே துணை குடியரசுத் தலைவர்னா இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறோம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுவர்கள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்எல்ஏ எந்த எலெக்ஷனில் பங்கெடுக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்னா லோக்சபா, ராஜ்யசபா, எம்எல்ஏ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் பார்லிமெண்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் 28 மாநிலம் இருக்குது. 28 மாநிலத்தில் உள்ள 28 ஸ்டேட்டில் உள்ள எந்த ஒரு சட்டமன்றமும் துணை குடியரசுத் தலைவரோட தேர்ந்தெடுப்பில் பங்கெடுக்காது. பார்லிமெண்ட் மட்டுமே இவரோட இதில் பங்கெடுக்கும். அப்போ இவரை தவிர்த்து மீதி எல்லாம் சரி. குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர்கள், சட்ட மேலவை உறுப்பினர்கள். அப்போ 1, 3, 4 எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். என்னது? ஆப்ஷன் சி. 54 ஆப்ஷன் சி. 55 இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ பர்சன் கேன் பி டெர்மினேட்டட். இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது அப்படின்ட்டுனா இதற்கான ஆன்சர் வந்துட்டு என்னதுங்க? 55க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி 1, 3 and 4. அதாவது பர்சன் ஹூ பிகம் சிட்டிசன் த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன், எ பர்சன் வாலண்டரிலி அக்வயர்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் கண்ட்ரி அப்படின்னா நம்ம குடியுரிமை போச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாட்டிஸ்ஃபைட் வித் த சிட்டிசன் டாக்குமெண்ட் தப்பாக கொடுத்தாலும் போச்சு. எ சிட்டிசன் ஹூ இஸ் பை பர்த் இண்டிவிஜுவல்ஸ் இன் ட்ரேட் வித் அன் எனிமி கண்ட்ரியோட சேர்ந்தாலும் போச்சு. இந்த 3 கண்டிஷன்ஸில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட குடியுரிமை வந்துட்டு பறிபோகும். சரி, ஓகே, டன். அடுத்த கேள்வி போகலாம். 55 முடித்தோம். 56 when Pondicherry becomes the part of India in 1962, the people lived there become Indian citizens. It was done by one of the provisions of the Act of 1955 by the incorporation of the territory. 1962 ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிற பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆயினர். ஸோ இப்போ இதில் எது சரி எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 56வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் இரண்டும் சரி. போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ த ஆன்சர். 57வது கொஸ்டினில் ஃபாரினர் கேன் ப்ராக்டிஸ் இஸ் ஓன் ரிலீஜன் இன் இந்தியா, த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இஸ் கேரண்டட் பை த கான்ஸ்டியூஷன். ஓகே, இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருந்த மாதிரி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 57வது கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னது? 57வது கொஸ்டினுக்கு ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். ஆர்டிகல் 28 தான் அதை பற்றி பேசுது. அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சொந்த இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும். 25லிருந்து 28 வரைக்கும் எல்லாமே வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். அதுக்கு அடுத்தது யூஎன் டிக்ளேர்ட் 1979 ஆஸ் தி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் 58க்கு ஆப்ஷன் பி. 1979 குழந்தைகள் ஆண்டாக யூஎன் வந்துட்டு அறிவிக்குது. 58க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 59 பிரசிடென்ட் இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். பிரசிடென்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன். குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தளபதி. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையில் இருக்கிறார். கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. 59வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 60வது கேள்வி. 60வது கேள்விக்கு வந்து 60ல் என்ன சொல்கிறோம்? 60வது கேள்வியில் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் கட் அக்ராஸ் காஸ்ட், கிளாஸ், ரிலீஜன், ஏஜ் அண்ட் ஈவன் எஜுகேஷன். எந்த இடத்துல இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க? டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் மேனிஃபெஸ்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபீட்டிசைட், இன்ஃபன்டிசைட், டவுரி, மர்டல், மார்ஷியல் க்ரூயாலிட்டி, மேரிட்டல் க்ரூயாலிட்டி, பேட்டரிங், சைல்ட் அபியூஸ். பெண்களுக்கு எதிரான வன்முறை ஜாதி, மத, வர்க்கம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, பெண் சிசு கொலை, வரதட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. இதில் எது சரி எது தப்புன்னு கேட்குறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியாக சரி. ஆனால் இது வந்துட்டு இதே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அப்போது 60வது கொஸ்டின். 60வது கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. இது 2 தனித்தனியாக கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணல. த டைம் டேக்கன் பை டு ப்ளே த நேஷனல் ஆந்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், புக் பை கொஸ்டின். இது வந்துட்டு ஆப்ஷன் சி 52 வினாடி. 61க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 62வது கேள்வி. 62ல் என்ன சொல்லியிருக்கோம்? மேட்ச். ரவீந்திரநாத் தாகூர் என்ன எழுதுறாரு? ஜனகணமன. அதுக்கு பேர் என்னதுங்க? நேஷ்னல் ஆந்தம். பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் நேஷ்னல் சாங் எழுதுறாரு, வந்தே மாதரம். பிங்காலி வெங்கையா அவர்கள் தான் வந்து நேஷ்னல் ஃப்ளாகை டிசைன் பண்ணுறாரு இல்லையா. அண்ட் மேக்நாத் சாகா அவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்டு. இந்தியாவோட தேசிய கேலண்டர் இவர் தான் உருவாக்கியிருப்பார். நேஷ்னல் கேலண்டர் வாஸ் டிசைன்டு பை திரு
மேக்நாத் ஷாகா அவர்கள் தான் டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ இதை வச்சு ஆன்சர் போட்டுவாங்க. 62க்கு எத்தனாவது ஆன்சர் அப்படின்ட்டுனா ஆப்ஷன் சி. 62க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 63, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டும் இல்லை, ஃபண்டமெண்டல் டியூட்டியும் இல்லை. ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இது ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே பேசுவாங்க. ரைட் டு ஓட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியாக வைக்காமலே கடமைகளை எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிப்படை உரிமை அன்று அல்லாதது அப்படின்ட்டுனா ஓட்டுரிமை தான் அடிப்படை உரிமை இல்லை. 63க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 64, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்திய அரசமைப்பு தினம், அனைவருக்கும் கல்வி உரிமை தினம். இந்திய அரசமைப்பு தினம் வந்து நவம்பர் 26, சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் தான் இன்றைக்கி ஏப்ரல் 26. வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். நாளையுமே பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதற்கு தகுந்த முறை எழுதி வேண்டிதான். இது எத்தனாவது கேள்வி? 64. 64க்கு என்னதுங்க? ஆப்ஷன் பி. 3, 4, 1, 2. இதுக்கு என்ன இருக்குது? 3, குடியரசு தினம் 4, 1, 2. பர்ஃபெக்ட். அனைவருக்குமான கல்வி உரிமைன்னு ஒன்று இருக்கா? குடியரசு தினம், இந்திய அரசியலமைப்பு தினம், அனைவருக்குமான கல்வி உரிமை. ஓகே. அதுக்கு அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். த ரேஷியோ ஆஃப் அவர் நேஷ்னல் ஃப்ளாகு, அது கரெக்டு. சக்கரால் 24 இருக்குது. சக்கரா ஸ்கை ப்ளூ கலர் கிடையாது. தப்பு. நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டிசைன் பை பிங்களி வெங்கையா அவர்கள். ஸோ 65வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி, நேவி ப்ளூ. அதான் ஆன்சர். நேவி ப்ளூ அது ஆன்சரு. ஸ்கை ப்ளூ கிடையாது. வெளிர் நிலம் இல்லை இல்லையா, அது வந்து நேவி. அது ஒன்று தான் தப்பு. மீதியெல்லாம் கரெக்டு. இந்த டேட் படித்து வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ பார்த்துக்கணும். 3:2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3:2. அடுத்ததில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஒரு 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துடலாம். 66, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் பார்க் வாஸ் இனாகிரேட்டட் இன். 66வது, இந்தியாவின் இராணுவ சார்பில் இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது, எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டுனா இதற்கான ஆன்சர் வந்துட்டு என்னதுங்க? ஆப்ஷன் ஏ, பூனே, கொல்கத்தா. அடுத்து 67, ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த வைஸ் சீஃப் ஆஃப் த இந்தியன் நேவி. இந்தியாவின் கடற்படை துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர். 67க்கு ஆப்ஷன் சி, கிருஷ்ண சுவாமிநாதன் அவர்கள். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தாலசீமியா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் May 8. இந்தியா 18,000 children are born with thalassemia every year. 68வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 போத் ஆர் ராங். 68வது கேள்விக்கு இரண்டும் தவறு, அதானே? அதே போல் வந்து 69வது கேள்வி, வேர் இஸ் த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் கிரிக்கெட் ஸ்டேடியம் செட்டப். 69வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் ஹைப்ரிட் கிரிக்கெட் மைதானம் எங்கு அமையப்பட உள்ளது? தமிழ்நாடு. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சிம்பக்ஸ் இஸ் அ ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சிங்கப்பூர். அப்புறம் என்ன இருக்கும்? இந்த 31st எடிஷன் ஆஃப் சிம்பக்ஸ் வில் பி ஹெல்ட் இன் தூத்துக்குடி இந்த 4th quarter ஆஃப் த இயர் 2024. சிம்பக்ஸ் என்பது இந்தியா சிங்கப்பூர் இடையே உள்ள ஒரு இராணுவ பயிற்சி. சிம்பக்ஸ் 31 என்பது 2024 4வது கேலண்டில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. இது எத்தனாவது கேள்வி? 70வது கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு சி அப்படின்னு. அது கூற்று 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே சரி. சிம்பக்ஸுங்கிறது புரியுது, அந்த 31வது இதுவாக எப்போ நடக்குது என்ன, அதை மட்டும் தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து 71, ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர். அப்பாயிண்டட் ஆஸ் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி ஜிஎஸ்டி அப்ளியேட் ட்ரிபியூனல். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 71 சி. 71க்கு சி ஆர் கிருஷ்ண சுவாமிநாதன் அவர்கள். 72, விச் இயர் ஹேஸ் பின் டிக்ளேர்ட் ஆஸ் தி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ். உமன் ஃபார்மர்ஸ், அது தெளிவாக பார்த்துக்கணும். பெண் விவசாயிகளுக்கான ஆண்டாக நம்ம அறிவிச்சிருக்கிறது வந்துட்டு 72வதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி, 2027. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 73ல் வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். 73ல் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? 73க்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, தப்பு. இந்தியாவில் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் பெற PUCC 2.0 செயலியை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழகத்தில் சுமார் 434 மாசு உமிழ்வு பரிசோதனை மையங்கள் உள்ளன. ரெண்டும் தப்பு. தமிழ்நாடு இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் PUCC 2.0 ஆப் ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேஷன். தெர் ஆர் அரௌண்ட் 434 எமிஷன் டெஸ்டிங் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இது வந்துட்டு ரெண்டுமே தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ராங். எத்தனாவது கேள்வி? 73க்கு ஆப்ஷன் டி. 74, வாட் இஸ் இந்தியாஸ் பாப்புலேஷன் பொசிஷன். தூக்கம் மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது ப்ரொனன்சியேஷன் தப்பாக சொன்னோன்னா வெரி சாரி. சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பாப்புலேஷன் இல்லை, பொசிஷன். வாட் இஸ் இந்தியாஸ் பொசிஷன் இன் தி வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2024.
உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024இல் இந்தியா பிடித்துள்ள இடம் 74க்கு ஆப்ஷன் டி 137. ஃபைண்ட் த கரெக்ட் பேர், சரியான இணையை காண்க 75வது கேள்வி. 75வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 3 ஒன்லி. இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே, சர்வதேச செவிலியர் தினம் மே 9. வேர்ல்டு ஆஸ்துமா டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ், குடும்ப தினம். இது ரெண்டும் என்னைக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ தட் மற்ற எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். இன்டர்நேஷ்னல் டே, நேஷ்னல் பார்த்துடக்கூடாது. சர்வதேச குடும்ப தினம், அதே போல் உலக ஆஸ்துமா தினம், இது ரெண்டும் என்னைக்கு அப்படிங்கிறதையும் போட்டு விட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே, செவிலியர் தினம் வந்து மே 9. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட நம்மளோட டெஸ்ட் 1ஓட ஜிஎஸ்ஸு, அதே சமயத்தில் மேத்து, அதே சமயத்தில் இங்கிலீஷு அண்டு தமிழ் எல்லா இதுவும் முடிஞ்சது. இதே போல் எல்லா டெஸ்ட்டுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் டார்கெட். எக்காரணம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் லேட்டான வர்றதுக்காக கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் பொறுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நான் சீக்கிரத்தில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடறேன். இப்போ டெஸ்ட்டு 3க்கான இது கொடுத்துட்டோம், படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட்டு 3 கொஸ்டின் கொடுத்தாச்சு. டெஸ்ட்டு 4ல் வந்து ஐஎன்எம் இருக்குது. ஐஎன்எம்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம். 2 பிளேலிஸ்ட் இருக்கும். அதாவது ரேணுகா ஜான் அவங்களும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மேடமோட பிளேலிஸ்ட்டும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா எடுத்திருப்பாங்க. இல்லைனா ரேணு சார், சாரோட பிளேலிஸ்ட்டும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ரெண்டுமே நான் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் அது ஒரு லிங்காகவே போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க 2ல் எதுனாலும் ஒரு கிளாஸஸ் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சப்ஜெக்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக்கை படிச்சிருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. இது இல்லாமல் டெஸ்ட் எழுதினாலோ புக்கை படித்தாலோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது, படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதற்கு அடுத்ததில் மேக்ஸ் தான் அடுத்த கொஸ்டின்ஸு. ஸோ மேக்ஸ்க்கான அடுத்த ஆன்சர் கீ வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம், ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதோட லிங்க்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா, பாய்.